கிளஸ்டரிங்ல இந்த இடத்துல டேட்டாபேஸ்ல எப்படி சொல்லலாம் நம்ம data clustering. Grouping of data. DB clustering. ஓகே, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்றோம் டேட்டாபேஸ்ல, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் மெயினா நான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த கமாண்ட் வச்சு சொன்னேன், ரீட் அண்ட் ரைட். கரெக்டா? ஸோ இந்த கிளஸ்டரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாஸ்டர் ஸ்லேவ் செட்ஸ் வரும். மாஸ்டர் ஸ்லேவ் செட்ஸ் வந்துட்டு மாஸ்டர் வந்து எக்ஸாம்பிள் வந்து வில் டூ தி ரீடு, ஸ்லேவ்ஸை வந்து ரைட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எதனால எப்படினாலும் நடக்கும் வைஸ் வர்ஸா. ஓகே, செட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல் வந்து என்ன ஆகும் ஸ்பீடாக இருக்குமா? ஸோ ஃபார் தட் ரீசன் வி ஆல்வேஸ் ஹேவ் அ மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட். ஸோ அது எப்படி நம்ம வந்து அமேசான் அரோரா வந்து அகைன் பெய்டு சர்வீஸ், சரிங்களா? அதை யூஸ் பண்ணாலே வந்து வி ஹாவ் டு பே. இது இந்த இடத்துல போயிட்டு அமேசான் அரோரால டேட்டாபேஸஸ்ல போகலாம். அகைன் கிரியேட் டேட்டாபேஸ், கிளிக் ஆன் கிரியேட் டேட்டாபேஸ். நமக்கு அந்த 6 ப்ரீடிஃபைன்ட் டேட்டாபேஸஸ்லாம் வரும். அதில் அமேசான் அரோராவை நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டூ சம் கிளஸ்டரிங் அண்ட் க்ளோனிங். அதனால சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேம்பட்டபிலிட்டி ஆஃப் MySQL அண்ட் PostgreSQL இருக்குன்னு சொல்லியிருக்கோம்னா, இப்போதைக்கு நான் MySQL மட்டும் நான் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி நான் கொடுத்தா இது என்ன கேட்குறாங்கன்னா, எடுத்த உடனே என்ன கேட்குறேன்னா ப்ரொவிஷன் கெப்பாசிட்டி டைப் உனக்கு என்ன வேணும், ப்ரொவிஷன் வேணுமா சர்வர்லெஸ் வேணுமான்னு கேட்குது. ஸோ ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா டிபி இன்ஜின் வெர்ஷன் அப்புறம் இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் எல்லாத்தையும் வந்து அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோல், அமேசான் மேனேஜ்மெண்ட்டே பார்த்துப்பாங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ளிகேஷன் நேச்சர். இந்த இடத்துல நான் ப்ரொவிஷனே கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு இருக்கிறதுலேயே கொஞ்சம் கம்மியான ஒரு இதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா T2.micro இல்லவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இல்லை நமக்கு. இன்ஸ்டன்ஸில் மல்டி அவைலபிள் ஜோன் நோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டிபி ஸ்பெசிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா மை கிரீன்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கிரீன்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யூசர் நேம் அகைன் அட்மின் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இந்த இடத்துல போயிட்டு டிஃபால்ட் விபிசி சப்நெட் குரூப், நம்மளுடைய சப்நெட் குரூப்பு, ஏன்னா இதையும் வந்து நம்ம பேக்கப் பண்ணுற ரெக்கவரி வந்து இது எனேபிள் பண்ணுறதுக்காக பப்ளிக் ஆக்சசிபிலிட்டி வந்து நோன் கொடுக்குறோம். பப்ளிக் ஜோன் வந்து ஏதாவது ஒரு ஜோனு மென்ஷன் பண்ணுங்க. விபிசி செக்யூரிட்டி குரூப் வந்து டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்லேயே போய்க்கலாம். டேட்டாபேஸ் நேம், இந்த கிளஸ்டர் ஐடென்டிஃபையர் வந்து என்ன கொடுக்கலாம்னா கிரீன்ஸ் கிளஸ்டர், டிபி நேம் வந்து கிரீன்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். 3306 தான் அரோராக்கும் அமேசான் அரோராக்கும் MySQL ரெண்டுத்துக்குமே போர்ட் நம்பர் வந்து சேம். ஓகே, அதுக்கப்புறமா என்கிரிப்ஷன் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, T2.micro வந்து டிசேபிள் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஃபெயில் ஓவர் எதுவுமே நான் செட் பண்ணல, பேக்கப்பும் இப்போதைக்கு எதுவும் எடுக்கல. பேக் ட்ராக் மானிட்டரிங் டிசேபிள் பண்ணிடுங்க, லாக்ஸும் டிசேபிள் பண்ணிடுங்க, அண்ட் மெயின்டெனன்ஸில் டிசேபிள் தி மைனர் வெர்ஷன் அப்கிரேடு. அதுக்கப்புறம் uncheck the enable deletion production, just to create the database. இது கொஞ்சம் குயிக்கா கிரியேட் ஆயிடும் கம்பேரிட்டிவ்லி. பார்த்தீங்களா எப்படி வருது, கிளஸ்டரிங்கா வருது நமக்கு எடுத்து. இந்த இடத்துல ரீஜனல் ரீடர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா. ஸோ ரீடு ஒருத்தரும் ரைட் ஒருத்தரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வரும். இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரீட் அண்ட் ரைட் வந்து ஒவ்வொரு மாஸ்டர் ஸ்லேவ்ஸ் பார்த்துக்கிறதுனால ஸ்பீடாக ஸ்டோர் பண்ணலாம், ஸ்பீடாக நம்மளால டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வர முடியும்.
Yeah, let us wait for some time. இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னா பாத்தீங்கன்னா we have something called create clone, அதுக்கப்புறமேட்டு create cross region read replica. என்னுடைய அந்த read replica எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது வேற ரீஜன்ல கூட நான் வைக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு add replica auto scaling அப்படின்னா ரீடர்ஸ் இருக்கு இல்லையா, எத்தனை ரீடர் எனக்கு தேவைப்படும் in future to handle my database and application அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்பரா நியூமரிக்கல் வேல்யூஸா நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோ ஸ்கேல் ஆயிடும். சரியா? see what is the difference between ரெப்ளிகேஷன் அண்ட் ஸ்னாப்ஷாட்? நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். க்ளோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, தெரியுமா? யாராவது சொல்லுங்க, க்ளோன்னா என்ன, எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் ரியல் டைம்ல? சீக்கிரம் வந்துச்சு பாருங்க அவைலபிள் அப்படின்னு சொல்லி. அங்க இதுதான் MySQL டேட்டாபேஸ் தான் will take much time. ரைட், இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இதுல இருக்க ரீஜனல் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு புதுசா ஒரு க்ளோனா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். இப்போ க்ளோனா எடுத்தா எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, க்ளோன் இஸ் ஆல்வேஸ் இட் வில் ஆல்சோ ரன் அஸ் அ டேட்டாபேஸ், பட் ஆனால் சிங்க்ரனைசேஷன்ல இருக்காது, சிங்க்ல இருக்காது மாஸ்டர் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் க்ளோன் எப்போ எடுத்தனோ அது வரைக்கும் உண்டான டேட்டாஸ் மட்டும் தான் க்ளோன் காப்பியில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நடக்கக்கூடிய மாஸ்டர்ல நடக்கக்கூடிய எந்த அப்டேட்ஸும் வந்து இதுக்கு வராதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு ஐ கேன் டேக் தி க்ளோன் காப்பி எடுத்து நான் ஓகே சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த பர்டிகுலர் ஜோன்ல போயிட்டு தங்கிடும். அங்கிருந்து எதுக்காக நான் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, வாட் இஸ் த மெயின் பர்பஸ் டு ஹேவ் அ க்ளோன் அப்படின்னா, எதுக்கு தேவைப்படும்னா ட்ரபிள் ஷூட்டிங்க்கு தேவைப்படும். ட்ரபிள் ஷூட்டிங்க்கு ஏன் தேவைப்படும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு நடந்துச்சு மாஸ்டர்ல, அதுக்காக மாஸ்டர் டவுன் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளோட அப்ளிகேஷன் வந்து டவுன் ஆகிடும். கரெக்டா? கஸ்டமர் வந்து அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் க்ளோன் காப்பி எடுத்து அதை எடுத்துன்னு போய்ட்டு தனியாக ஒரு சர்வரில் போட்டு ரன் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத அங்கே ஒன்று ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு தென் ஃபைனலி வி கேன் ப்ரொவைட் தி சொல்யூஷன் டு தி ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ். ஸோ அப்போ க்ளோன் வந்து எதுக்கு மெயினாக நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு வெர்ஷனிங் மாதிரி, நமக்கு ஆக்சுவலி வெர்ஷனிங் மாதிரி இது வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுறதுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிஎஸ்குள்ளே போகணும். இந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, க்ளோன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஷனு, அதை பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம வந்து சொல்லதான் முடியுங்க, நம்ம வந்து இது பண்ணோம்னா காஸ்ட். அதுக்கப்புறமேட்டு கிராஸ் ரீஜன் ரெப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போனீங்கன்னா நம்மளோட ரீடர், நம்ம ரீட் ரைட் இருக்கு இல்லையா, இதை எடுத்துன்னு போயிட்டு ரெப்ளிகா காப்பி நம்ம ரீரைட் பண்ண முடியும். கிரியேட் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன். கிரியேட்டிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியல. வில் வெயிட் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன்ல வந்து ரீடர் வந்து எனக்கு அடிஷ்னலா இன்னும் தேவைடானா ஆட் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு ரீடரை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிடலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ரிக்குவயர்மெண்ட். ஆனா இது வந்து மேனுவல், ஆக்சுவலி மேனுவலா நம்ம ரீடரை எப்படி இது பண்றோம் அப்படின்றது தான். எல்லாமே ஈஸி தான், ஜஸ்ட் ரீடர் நேம் மட்டும் இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்க கிரீன்ஸ் கிளஸ்டர் கீழே இன்னொரு இது போட்டு ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ, ரீடர் 1 ரீடர் 2 அது வந்து வந்துடும். ஸோ நமக்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ளிகேஷன் ரிக்குவயர்மெண்ட் நம்ம ரீடர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து மேனுவலா பண்றோம் இல்லையா, இதையே வந்து ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணலாம். எப்படின்னா இதுல போயிட்டு ஸோ ஹேட் ரெப்ளிகா ஆட்டோ ஸ்கேலிங்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூ இந்த இடத்துல எத்தனை உங்களுக்கு தேவைப்படும், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10,000 எனக்கு தேவைப்படும் இந்த அப்ளிகேஷனுக்கு. மினிமம் கெப்பாசிட்டி 1, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஒரு 10,000 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து சரி, இது வந்து த்ரெஷ்ஹோல்டு 50% த்ரெஷ்ஹோல்டு வந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடு, ஸ்கேல் அப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது தான். ஸோ எது வரைக்கும் நம்ம ஸ்கேல் அப் பண்ணலாம்னா we have some limitation.
ஒரு 100 வரைக்கும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 100 இல்லை 34 36 நினைக்கிறேன். ஒவ்வொரு அந்த இதை பொறுத்து கான்ஃபிகரேஷனை பொறுத்து இன்ஸ்டன்ஸ் டைப்பை பொறுத்து இது மாறும். நான் ரொம்ப மீடியம் தானே செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி 10 ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறேன். எஸ் 10 ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து இன்ஸ்டன்ஸ் டைப்பை பொறுத்து நம்ம இது பண்ணிட்டு ஜஸ்ட் ஹேட் பாலிசின்னு கொடுத்தோம்னா ஆட்டோ ஸ்கேலிங்கை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். வி ஆர் நாட் ரிக்வயர்ட் டு எவ்ரி டைம் கோ அண்ட் இன்க்ளூட் ஆட் நியூ ரீடர். சரியா, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் மூலிமா வி கேன் எனேபிள் இட். DB instance ரெண்டுமே நமக்கு அவைலபிள்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் கிராஸ் ரீஜன் சொல்லிட்டு எந்த ரீஜன்ல நீங்க எடுத்து போய் வைக்கணும்னாலும் எடுத்து போய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரீஸ்டோர் ஃப்ரம் S3 அப்படின்னா இதனுடைய ரெப்ளிகா காப்பியை நான் வந்து S3ல வச்சிருப்பேன். அங்கிருந்து கூட நான் வந்து இங்க எடுத்து வந்து வைக்கலாம். சரியா, இது வரைக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அமேசான் அரோரால. இப்போ அமேசான் அரோராவையும் நீங்க வந்து SQL கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் பாசிபிள். இதுலயும் பாத்தீங்கன்னா எந்த டேட்டா பேஸா இருந்தாலும் சரி எண்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருக்கும் பாருங்க. எண்ட் பாயிண்ட் இதுக்கு 2 வந்திருக்கு பாருங்க. ரீடருக்கு ஒரு எண்ட் பாயிண்ட், ரைட்டருக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். எடுத்துன்னு போயிட்டு சேம் கொரி தான். ஏன்னா நம்ம அட்மின் அந்த யூசர் கிரெடென்ஷியல்ஸ்லாம் எதுவுமே மாற்றலை, அதே தான் நான் வச்சேன். அட்மின் 1 2 3 போர்ட் நம்பர் வந்து சிமிலர் தான். அட்மின் 1 2 3 தான் என்னுடைய பாஸ்வேர்டு. இப்போ இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லலாம் இது வந்து அமேசான் மரியா டிபி தான் இதுதானா அப்படின்னு சொல்லி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அமேசான் அரோரா தானான்றதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னா, ஸோ செக் தி டேட்டா பேசஸ், ஷோ டேட்டா பேசஸ். டெஃபினட்டாக வந்து ஆத்தர்ஸ்ன்ற டேட்டா பேசஸ் வந்து இருக்காது. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆத்தர்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் இல்லை. அப்போ நம்ம இப்போ லாகின் பண்ணியிருக்கிறது யாரான்னா நம்மளுடைய அமேசான் அரோராவில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிங்க. ஆர்டிஎஸ்ல MySQL வந்து டாப் டு பாட்டம் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? ரைட். எனி டவுட்ஸ் ரைட் ஸ்டில் நவ்? ரெப்ளிகா டேட்டாபேஸ் வந்து நம்ம மேனுவலா எப்பவுமே கிரியேட் பண்ணணுமா இல்ல அந்த ஆப்ஷன் மல்டி ஏசட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டா போதுமா சார்? நம்ம அதை எனேபிள் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு. ஓகே சார். நீங்க சொல்லி கொடுக்கிறதுக்காக அந்த ரெப்ளிகா வந்துட்டு மேனுவலா. ஆமா ஆமா ஆமா, நம்ம மேனுவலா எதுக்கு நம்ம எப்படி பண்ணுன்றத சொல்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். சரி சரி. அது நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம பாட்டுக்கு அந்த இடத்துல கேட்கும் எந்த ஜோன்ல உங்களுக்கு வேணும் ரெப்ளிகான்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிடும். சார் இந்த கிளஸ்டரிங் ஆப்ஷன் வந்துட்டு இந்த அரோரால மட்டும் தான் இருக்கா சார்? இல்ல இல்ல இல்ல, நமக்கு கொடுத்துருக்க இந்த ஆர்டிஎஸ்ல இந்த 6 ஆர்டிஎஸ் இருக்கு இல்லையா, அதுல இதுல அமேசான் அரோரால இருக்கு. ஆரக்கல்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா ஆரக்கலும் சப்போர்ட் பண்ணும். ஆனா அமேசான் அரோரால இருக்கிறது வந்து ஷியோர், எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அதனால தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிராஸ் செக் எவ்ரிதிங் ஆல் த ஃபீச்சர்ஸ் இன் தி பர்டிகுலர் டேட்டாபேஸ் ஆர்டிஎஸ்னா ஒன்னொன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க, தப்பு கிடையாது. டவுன் ஆயிடுச்சு, ரெப்ளிகா வந்து எனேபிள் ஆகுது அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க? கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எல்லாம் அதான் சொன்னேன் இல்லையா, இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து இது ஆட்டோ ப்ரமோட் ஆயிடுது. எது ரெப்ளிகா வந்து ஆட்டோ ப்ரமோட் ஆகி மாஸ்டரா மாறிடுது. அப்புறம் நீங்க கேட்குற மாதிரி எப்படி நம்மளோட சர்வர் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. கரெக்டா? அதானே நீங்க கேட்குறீங்க? கரெக்டா? அப்ளிகேஷன் சைடு வந்துட்டு நான் அதுதான் சொன்னேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட் இருக்கு தெரியுமா? எண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் காட்டுறோம் நம்ம இந்த இடத்துல? ஒண்ணுமே கிடையாது, அந்த ஐடென்டிஃபையர் மட்டும்தான். என்னோட क्वेश्चन வந்து இது மேனுவலா நம்ம போய் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு தேவையே கிடையாதுங்க. ஆட்டோ ப்ரமோட் ஆயிட்டு நான் இப்ப போயிட்டு மேனுவலா என்ன சேஞ்ச் பண்ணேன்? நான் போயிட்டு கனெக்ட் பண்றேன். நான் இங்க கனெக்ட் பண்றதுக்காக நான் வந்து அந்த கொரியை நான் ஃபயர் பண்ணேன். கரெக்டா? பட் ஆனா ரியல் டைம்ல வந்து யூஸ் தி ஆட்டோமேட்டட் மெக்கானிசம். அந்த இடத்துல வந்து மாஸ்டர் டவுன் ஆயிடுச்சுன்னா ரெப்ளிகாவுடைய எண்ட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து நீ கனெக்ட் பண்ணி டவுன் டைம் இல்லாம இது பண்ணிட்டுன்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். ஸ்கிரிப்டிங் எல்லாம் பண்ணிடுவோம். அந்த அப்ளிகேஷன்ல கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க இல்லையா? எஸ், அப்ளிகேஷன்ல ஒரு அந்த ஸ்கிரிப்ட் எழுது, செல் ஸ்கிரிப்டோ ஜாவா ஸ்கிரிப்டோ ஏதோ ஒன்று எழுதி நம்ம இந்த எண்ட் பாயிண்ட் எடுத்துன்னு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். இஃப் இட் இஸ் ஃபெயில்டு, அதாவது மாஸ்டர் எண்ட் பாயிண்ட் வந்து ஃபெயில்டு ஆர் நாட் ரெஸ்பாண்டிங், கனெக்ட் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நமக்கு மிஸ் ஆகாம அடுத்து போயிட்டே இருக்கும்.
சரிங்களா? ரைட். இப்போ டைனமோ டிபின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பலாம் பார்க்க போறது கிடையாது. சரி, இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ணணும்னா இதை டெலீட் பண்ணிடணும். நான் இது பண்ண தெரியுங்களா, MySQL பண்ண இல்லையா, அதே மாதிரி நீங்க இதை டெலீட் பண்ணிடுங்க. இல்லைன்னா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். மறந்து விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். இதை டெலீட் பண்ணோம்னா நீங்க ரெப்ளிகா, அதாவது ரைட்டரை நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா ரீடரும் கூட சேர்ந்து டெலீட் ஆகிடும். ரைட்டா? ரெண்டுமே வந்து டெலிட்டிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடும், டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட், நம்ம டைனமோ டிபி போய் பார்க்கலாங்க. டைனமோ டிபின்றது வந்து ஒரு செமி ஸ்ட்ரக்சர்டு, ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. அனலைஸ் பண்ணி ரியல் டைமில் ஒரு சில ரிப்போர்ட்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் தான் வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ரியல் டைமில் கூட. டைனமோ டிபி வந்து அனாலிசிஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது மட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ ரெப்ளிகா காப்பியை சாரி ரைட்டரை நம்ம டெலீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி ரீடர் ஆல்சோ கெட்டிங் டெலிட்டிங். ஓகே, ஃபைன். டைனமோ டிபியில் வந்துட்டோம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீமாவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எடுத்தோடனே கிரியேட் டேபிள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அதில் டேட்டா எடுத்துன்னு போயிட்டு போட்டுருப்போம், அவ்வளோதான். சரி, ஏதாவது ஒரு டேபிள், டிரான்சாக்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். டிரான்சாக்ஷன் ஐடி ஏற்கனவே இருக்கா? டிரான்சாக்ஷன் வேண்டாம், லோன் புக்கிங். லோன் புக்கிங் அப்படின்ற டேபிளில் போயிட்டு லோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகுது. இந்த டேபிளில் போயிட்டு நான் என்னோட வேல்யூஸை போட்டுக்கலாம். கிரியேட் ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோன் நம்பர் வந்து ஏதோ ஒரு லோன் நம்பரு சும்மா அப்படி கொடுத்துட்டு இங்கே போயிட்டு அபன் கொடுத்துட்டு ஐ கேன் இன்சர்ட் லைக் திஸ் எனி நம்பர்ஸ். அதுக்கப்புறமா லோன் நேம் ஆஃப் த லோன் அக்கௌண்ட் ஹோல்டர், அவரோட பேர் வந்து மோகன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அபன் ஸ்ட்ரிங் அவரோட இமெயில் அட்ரஸ், இந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. யூசிங் சம் ஸ்கிரிப்ட், செல் ஸ்கிரிப்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இடத்துல இருந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபைலே எடுத்துன்னு வந்து இதுல போட வச்சு அந்த ஃபைலை பேஸ் பண்ணி ஆக்சுவலா வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது வந்து நீங்க அசைன்மெண்ட்டா பண்ணி பாருங்க. ரொம்ப நாட் மச் இம்பார்ட்டன்ட். நீங்க ஆர்டிஎஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது டேபிள் வைஸ் டைரக்டா நம்ம ஸ்டோர் பண்ற எதையுமே சரி ரியல் டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஈவன் தோ இஃப் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து டைனமோ டிபியை நம்ம பார்க்கணும். இப்படிதான் வந்து டைனமோ டிபியில வந்து டைரக்டா எடுத்துன்னு போயிட்டு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அந்த டேபிள்ல வேல்யூஸை நம்ம இன்சர்ட் பண்ணி நம்மளுடைய அனாலிசிஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா வேர்ஹவுஸ் மாதிரியான ரெட்ஷிஃப்ட் மாதிரியான ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு லேக்கா செயல்படும். லேக் என்னன்னா டேட்டாஸை கொடுக்கறதுக்கு செயல்படும். ஸோ S3 மாதிரி இது ஒரு லேக், அவ்வளவுதான். இப்போதைக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுங்க டைனமோ டிபி போதும். நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். நான் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஆன் விச் சினாரியோ டைனமோ டிபி will use ரியல் டைம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ்ல ஓகே ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர்ல நம்ம வைக்கிறோம். டேட்டாபேஸ் வந்து அந்த சிம்பிள் ஆர்கிடெக்சர் நீங்களே இப்போ வரைஞ்சி பார்த்துட்டு ட்ரா சிம்பிள் ஆர்கிடெக்சர். த்ரீ டயர் ஆர்கிடெக்சர். ஸோ அது கூட வேண்டாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 டயர் அண்ட் 2 டயர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு போதும். நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்க போறேன். என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தியரி இதெல்லாம் நீங்க படிக்கணும். இதையும் நான் வந்து கார்த்திக் சார் மூலியமா நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை படிங்க. அதுக்கப்புறமா
இந்த தேரியும் கொடுப்பேன், ஆர்டிஎஸ் கோரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். இந்த நாளும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த மூணு ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் கார்த்திக் சார் மூலியமா. அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ எனி டவுட்ஸ் டெல் மீ கைஸ், ஆர் அதர்வைஸ் we can close the session. சார் அது கிளஸ்டரிங் பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? சரி, கிளஸ்டரிங்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு மாஸ்டர் ஸ்லேவ்ஸ் தான். ரைட்டா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இதில் வந்து இவர் தான் மாஸ்டர். இவருக்கு கீழே வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ். எக்ஸாம்பிளுக்கு என்னோட அமேசான் அரோரால நான் என்ன பண்றேன்டான்னா, டிபியினுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னடான்னா ரீட் அண்ட் ரைட். என்னோட MySQL என்ன பண்ணுறான்னா ரீடிங் ரைட்டிங்கும் வித்தவுட் ஹேவிங் எனி மாஸ்டர் ஸ்லேவ்ஸ் கான்செப்ட், ஒரே ஒரு நோட் மட்டுமே, அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டுமே ஹேண்ட்லிங். கரெக்டா? ஸோ ரீடும் ரைட்டும் ஒரே ஒரு இதுதான் ஹேண்டில் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா we are creating master slaves. இது மூலியமா வந்து மாஸ்டர் வந்து மாஸ்டரோ இல்லைன்னா ஸ்லேவ்ஸோ வந்து ரீடரை ஒருத்தரும் ரீட் ஆப்ரேஷனை ஒருத்தரும் ரைட் ஆப்ரேஷன் ஒருத்தரும் பண்ற மாதிரி நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ரீட் அண்ட் ரைட்டர் இது பண்றதுனால என்ன ஆகும்னா பேரலா ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேம் டேட்டா பேஸ்ல நானும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்ல வந்து செலக்ட் கொரி போடுறீங்க, அது வந்து ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் XYZன்ற ஆளு என்ன பண்றாருன்னா இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ டேபிள்குள்ளாருன்னா, அது வந்து ரைட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரீடும் ரைட்டும் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கும் ரியல் டைம்ல. சரிங்களா? ஏன்னா நிறைய ரிக்வெஸ்ட் வரும், வந்துகிட்டே இருக்கும். அப்போ ரீடை தனியாக ஹேண்டில் பண்ணி ரைட்டை தனியாக ஹேண்டில் பண்ணி சொல்லிட்டு இந்த மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட்ல கிளஸ்டரிங்ல நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம்னா ஸ்பீடா நடக்கும் எல்லாமே. நம்ம கொடுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எங்கிருந்து இதுல நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப குயிக்கா போய் சேரும். கரெக்டுங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாஸ்டர் ஸ்லேவ்ஸை நம்ம எனேபிள் பண்ணுவோம். எப்பவுமே மாஸ்டர் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்ததுனாலே வந்து அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் speed என்ன store and retrieve the data. இதுதாங்க மெயின் பர்பஸ் இதுதான். சரிங்களா? இப்போ வந்து நான் இனிஷியலா வந்து ஒரு 2 மிஷின் 3 மிஷின் எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி போடுறேன்டான்னா, ஒன்று வந்து ஆக்ட் அஸ் அ ரைட்டர், மிச்சம் 3 வந்து ஆக்ட் அஸ் அ ரீடரா ஆக்ட் பண்ணும். ஏன்னா ரீடர் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து அதிகமாக நடக்கும், ரீட் ஆக்டிவிட்டிஸ் தான். அதனால வந்து இது மாதிரி நடக்கும். ஆனால் த்ரூ ஆட்டோ ஸ்கேலிங் நான் வந்து என்ன பண்ணலன்னா ஐ கேன் மென்ஷன் அப் டு 100. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் நிறைய ரீடர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகும் போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ஸ்கேல் அப் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு ரீடர் ஆக்டிவிட்டிஸ் குறைச்சிடுறேன்னா ஸ்கேல் டவுன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இந்த விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் இன்னைக்கு மேற்கொண்டு எதுவும் டவுட் இருக்காப்பா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அவ்வளவுதான், மாஸ்டர் ஸ்லேவ்ஸ் தான், நத்திங் எல்ஸ். ஓகே, சூப்பர். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இதை போய் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். டைனமோடிபி எந்த சினாரியோல யூஸ் பண்றோம், கிளஸ்டரிங் பத்தி அதிகமா தெரியணும்னா கிளஸ்டரிங் பத்தி போய் பாருங்க. நான் சொன்ன அந்த 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 டயர் அண்ட் 3 டயர் இது எல்லாத்தையுமே போய் பாருங்க. ஏன் டேட்டா பேஸை நம்ம ஆல்வேஸ் வந்து பிரைவேட் ஜோன்ல வச்சிருக்கோம், பப்ளிக் ஜோன்ல வைக்கக்கூடாது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். சப்நெட் குரூப் எதுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்றோம், நான் சொல்லிட்டேன் இல்லையா, சப்நெட் குரூப் வந்து பேக்கப் அண்ட் ரெக்கவரிக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப், நீங்க இன்னும் டீப் டிரைவ் பண்ணணும். சரியா? இதையும் பாருங்க. So no doubts, then we can close the session. என்ன சொல்றீங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? One more doubt, like difference between cloning and replica. இப்போ cloning பண்ணும்போது like we are storing the backup, right? So இப்போ அந்த backup நம்ம எப்படி அப்டேட் பண்ணுவோம்? Like என்னோட மாஸ்டர்ஸ்ல I'm just creating some other data tables, இன்னும் கொஞ்சம் டேட்டாபேஸ்ல நான் I'm just storing things. So அந்த cloning எப்படி நம்ம அப்டேட் பண்ணுவோம்? Because replicaல auto update நடக்குது, whereas in case of cloning, எஸ், குளோனிங்னுடைய இதுவே வந்து நம்ம அப்டேட்லாம் பண்ண மாட்டோம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இப்போ இந்த டைம்ல மாஸ்டர்ல என்ன இருக்கோ அது வேணும்னா அந்த காப்பி அந்த மாஸ்டர்ல இருந்து நான் க்ளோன் எடுத்துப்பேன், அவ்வளவுதான். ஓகே, each time நான் வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணுவேன். See, we have a replica copy always, right, in place. So replica copy will act as a
சிங்க் மோட் ஆஃப் ஹேவிங் தி என்னது கம்யூனிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், ஹேவிங் தி ரெப்ளிகேஷன். ஓகே, அது நமக்கு வந்து ரியல் டைம்ல அதிகமாக யூஸ் ஆகும் போது டவுன் டைமை எலிமினேட் பண்றது. ஆனால் ட்ரபுள் ஷூட்டிங் பர்பஸ் ஐடிஎஸ்எம், ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல, ஆப்ரேஷன் டீம்ல, டெலிவரி டீம்ல, பிஎஸ்எஸ் டீம்ல வந்து க்ளோன் எடுத்து அவங்க ட்ரபுள் ஷூட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அப்டேட் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த ரீசெண்ட் அப்டேட் வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11:35 வரைக்கும் உண்டான டேட்டாஸ் எல்லாமே எனக்கு வந்து வேணும் அப்படின்னா 11:35க்கு நீங்க எடுத்தீங்கன்னா அது வரைக்கும் உண்டான டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு க்ளோனுக்கு வரும். திரும்ப உங்களுக்கு வேணும்னா யூ ஹேவ் டு அகைன் டேக் தி க்ளோன். எஸ், தேர் இஸ் நோ அதர் கோ. ஸோ வி ஹேவ் செப்பரேட் ஆப்ஷன்ஸ். Okay, in real time, how often we'll be doing cloning? Like in the week once? Depends upon the problems. So if daily basis la எனக்கு occurrence இந்த இன்சிடென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குதுன்னா டெஃபினட்டா வந்து நம்ம டெய்லி எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் டைம்ல வந்து அவ்வளோ மோசமாலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 1 or 2 times எடுக்கிறதே பெரிய விஷயம் பர் மந்த். Okay, thank you. அது மாதிரி நம்ம பண்ணலாம், சரியா? ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரெப்ளிகா, வாட் இஸ் க்ளோன் அண்ட் வாட் இஸ் ஸ்னாப்ஷாட். அதுக்கப்புறமேட்டு ஹவு டு மேக் யூஸ் த கிளஸ்டரிங் யூசிங் அமேசான் அரோரா RDS, அதனுடைய மெயின் யூசேஜ் பெனிஃபிட்ஸ் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நீங்க பாருங்க, சரியா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன், சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.